ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தனசேகர் ஃப்ரம் விஸ்தா அகாடமி ஈரோடு. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா, மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர், மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம். டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் 1917ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி இலங்கையில் இருக்கிற கண்டியில பிறந்திருப்பார். இவர் தனது பெற்றோரான கோபாலமேனன் மற்றும் சத்யபாமா ஆகியோருக்கு 5வது மகனாக பிறந்திருப்பார். எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னா மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன். இதுல மருதூர் என்பது சத்யபாமா, தனது தாய் சத்யபாமாவோட சொந்த ஊர். கோபாலமேனன் என்பது தனது தந்தையோட பெயர். ராமச்சந்திரன் என்பது அவரோட இயற்பெயர். தனது தந்தையான கோபாலமேனனின் மறைவுக்கு பிறகு தனது தாய் சத்யபாமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ராமச்சந்திரன் அவர்களோட இலங்கையில் இருந்த கண்டியில இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கும்பகோணத்துக்கு குடிபெயர்ந்திருப்பாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நாடகங்கள் நடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் திரைத்துறைக்குள்ள உள்ள வந்திருப்பார். அப்படி திரைத்துறைக்குள்ள உள்ள வரும்போது அவர் நடித்த முதல் படம் 1935ஆம் ஆண்டு சதி லீலாவதி அப்படிங்கிற படத்துல ஒரு வேடத்துல நடிச்சிருப்பார். கதாநாயகனாக 1947ஆம் ஆண்டு ராஜகுமாரி அப்படிங்கிற படத்துல நடிச்சிருப்பார். 1953 ஏப்ரல் மாதம் 25, 26ஆம் நாட்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம், தற்போதைய திமுக கட்சியோட திருச்சியில மாவட்ட மாநாடு நடந்திருக்கும். அந்த மாவட்ட மாநாட்டுல பேரறிஞர் அண்ணாவின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு திமுக கட்சியில தன்னை இணைச்சிருப்பார். இந்த திமுக கட்சி எப்ப ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 17, 1949. இந்த செப்டம்பர் 17 என்பது தந்தை பெரியார் அவர்களோட பிறந்த தினம். திமுக கட்சியில் இணைந்ததற்கு பின்னாடி 1962 முதலாக சட்டமேலவை உறுப்பினரா ஆகியிருப்பார். அதன் பிறகு 1971 ரிக்ஷாக்காரன் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக தேசிய விருது வாங்கியிருப்பார். டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் 1971ஆம் ஆண்டு ரிக்ஷாக்காரன் படத்துல தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக தேசிய விருது வாங்கியிருப்பாரு. 1967 பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆகியிருப்பாரு. ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு, அதாவது மெட்ராஸ் மாநிலம் அப்படிங்கிறத தமிழ்நாடுன்னு பேர் மாத்திருப்பாரு. பேரறிஞர் அண்ணா 1969ஆம் ஆண்டு மரணம் அடைந்திருப்பார். அவர் மரணம் அடைந்ததிலிருந்தே திமுக கட்சியில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்திருக்கும். அதன் பிறகு 1972 திமுக கட்சியில உட்பூசல் காரணமாக 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் திமுக கட்சியிலிருந்து வெளியேறியிருப்பார். வெளியேறி அதே ஆண்டு அதே மாதம் 1972 அக்டோபர் 17 அதிமுக, தற்போதைய அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது பேரறிஞர் அண்ணாவின் கருத்துக்கள் ஈர்க்கப்பட்டதால அவரது பெயராலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த கட்சி பாத்தீங்கன்னா 1973ஆம் ஆண்டு திண்டுக்கல்ல நடந்த பாராளுமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கும். அதன் பிறகு 1974ஆம் ஆண்டு பாண்டிச்சேரியில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும். அதுல வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைச்சிருப்பார். அதன் பிறகு 1976 அதிமுக என்ற பெயர் அஇஅதிமுக என்று மாறியிருக்கும். அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேர் மாறி இருக்கும். அதன் பிறகு 1977 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும். அப்படி போட்டியிட்டு, அதாவது 6வது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு 131 இடங்கள்ல வெற்றி பெற்றிருப்பாங்க. வெற்றி பெற்று மாண்புமிகு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தமிழ்நாட்டோட 6வது சிஎம்மா பதவியில அமர்வாரு. அவருக்கு ஜூன் 30ஆம் தேதி 1977ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி 6வது முதலமைச்சர், தமிழகத்தின் 6வது முதலமைச்சராக அப்போதைய ஆளுநர் பட்வாரி அவர்களால் பதவி பிரமாணம் செஞ்சிருப்பாரு. 1977ஆம் ஆண்டு முதல் 1987 வரை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக 3 முறை பதவியேற்றிருப்பார். அதாவது 1980 84 வரையும், 84 முதல் 87 வரையும், அதாவது 7வது மற்றும் 8வது சட்டமன்ற தேர்தல்களை வெற்றி பெற்று மீண்டும் தமிழக முதலமைச்சரா டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பதவியில இருந்திருப்பார். இவர் 1977ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன சட்டங்கள் போட்டாரு, என்னென்ன நலத்திட்டங்கள் மக்களுக்காக செஞ்சாருன்னு ஒவ்வொன்றா இப்ப நம்ம பார்ப்போம். 1977ஆம் ஆண்டு 18 முதல் 40 வயதுக்குட்பட்ட கைவிடப்பட்ட மற்றும் ஆதரவற்ற பெண் விதவைகளுக்கு திருநெல்வேலியில சேவை இல்லம் அப்படின்னு ஒண்ணு தொடங்கியிருப்பார். யாரு? நம்ம டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன். அதே ஆண்டு 20 முதல் 40 வயதுக்குட்பட்ட ஆதரவற்ற பெண் விதவைகளுக்காக சத்தியவாணி முத்து அம்மையார் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாரு.
அதன் பிறகு 1978ஆம் ஆண்டு 10+2+3 அப்படிங்கிற கல்வி முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அதே ஆண்டு 1978ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழகத்தை சென்னையில தொடங்கியிருப்பாங்க. அது இவரோட ஆட்சியில தான் தொடங்கப்பட்டிருக்கும். அதே ஆண்டு பெரியார் நூற்றாண்டு விழா அப்படின்னு ஒண்ணு நடத்தி கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோட்டை பிரிச்சு அதற்கு பெரியார் மாவட்டம்னு பெயர் வச்சிருப்பாரு. அதே ஆண்டு 1978ல பெரியார் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தியிருப்பாரு. பழைய கால எழுத்து முறைகளை நவீன முறையில பெரியார் எழுத்து சீர்திருத்தம் செஞ்சிருப்பாரு. அதை எம்ஜிஆர் அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருப்பாரு. 1980களில் கிராமங்கள்ல பரம்பரையா இருந்து வந்த கர்ணம் முன்ஷிப் அப்படிங்கிற பதவிகளை ஒழித்து அதற்கு பதிலாக கிராம நிர்வாக அலுவலர் அப்படிங்கிற பதவியை டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கொண்டு வந்திருப்பாரு. 1980ல நடைபெற்ற 7வது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தின் சிஎம், அதாவது தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றிருப்பார். 1981ஆம் ஆண்டு மதுரையில் 5வது உலக தமிழ் மாநாடு நடத்தியிருப்பாரு. இவரோட ஆட்சி தான் நடந்திருக்கும். 1981 செப்டம்பர் 15ஆம் தேதி தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் இவரது ஆட்சியில் உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்த ஆண்டு 1982ல கோயம்புத்தூர்ல பாரதியார் பல்கலைக்கழகமும் திருச்சியில பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இவரோட ஆட்சியில் உருவாக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி அதே ஆண்டு கொடைக்கானல்ல அன்னை தெரசா பல்கலைக்கழகமும் 1985ல காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகமும் இவரோட ஆட்சியில உருவாக்கப்பட்டிருக்கும். 1982 ஜூலை 1ஆம் தேதி காமராஜர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டம் அதை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமா அறிவிச்சிருப்பாரு. இந்த சத்துணவு திட்டம் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களால டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சத்துணவு திட்டம்னு சொல்லிட்டு மேலும் இதை விரிவுபடுத்தியிருப்பாங்க. 1983ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி இந்த சத்துணவு திட்டம் பாத்தீங்கன்னா ஓய்வூதியம் பெறும் முதியோர்களுக்கும் விரிவாகம் செய்யப்பட்டது. 1983ஆம் ஆண்டு கல்பாக்கத்துல அணுமின் நிலையத்தோட முதல் பிரிவும் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால திறக்கப்பட்டது. அதே ஆண்டு 1983ஆம் ஆண்டு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கும். 1984ல தன்னோட உடல்நலை குறைவு காரணமாக அமெரிக்கால சிகிச்சைக்கு போயிருப்பாரு, சிஎம்மா போயிருப்பாரு. அதே டைம்ல தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடந்திருக்கும். அந்த எலெக்ஷன்ல அமெரிக்கால இருந்துகிட்டே தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஜெயிச்சிருப்பாரு. ஜெயிச்சு திரும்பவும் 8வது சிஎம்மா ஆகியிருப்பாரு. ஆண்டிப்பட்டி தொகுதியில அப்ப எலெக்ஷன் நின்றுப்பாரு. 1985ல பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாரு. 1987ல இலவச காலனி திட்டம்னு கொண்டு வந்திருப்பாரு. அது பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும். ஓகேங்களா. 1987ல முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நினைவு திட்டம், மகப்பேறு உதவி திட்டம் ஒண்ணு கொண்டு வந்திருப்பாரு. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஏற்படக்கூடிய வேலை இழப்பு மற்றும் ஊட்டச்சத்துக்கு ஆகும் செலவை சரி செய்யறதுக்காக ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்படுறதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 1987ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 24ஆம் நாள் மரணமடைந்திருப்பார். அவர் இறப்பிற்கு பின்னர் அவரது மனைவி ஜானகி அம்மையார் தமிழகத்தின் முதல்வராக ஜனவரி 7ஆம் தேதி முதல் ஜனவரி 30ஆம் வரை ஆட்சியில் இருந்திருப்பாங்க. இவங்க தான் தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர். 1988ஆம் ஆண்டு டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோட மறைவுக்கு பின்னர் அதிமுக பிளவுபட்டிருக்கும். இந்த கட்சி 1989ஆம் ஆண்டு மீண்டும் இணைஞ்சிருக்கும். 1988ஆம் ஆண்டு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு இந்திய அரசால பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கும். டாக்டர் எம்ஜிஆரோட இதழ்கள் என்னென்ன இதழ் அவர் நடத்தியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா தாய் அப்படிங்கிற வார இதழ், அண்ணாங்கிற மாத இதழ். அவரோட சுயசரிதியின் பெயர் நான் ஏன் பிறந்தேன். அவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் எம்ஜி ராமச்சந்திரனை இதய கலைன்னு சிறப்பிச்சு சொல்லியிருப்பாரு. தமிழ்வாணன் அவர்கள் மக்கள் திலகம்னு சொல்லியிருப்பாரு. மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் புரட்சி நடிகர்னு சொல்லியிருப்பாரு. கிருஷ்ணசுவாமி அவர்கள் புரட்சி தலைவர்னு சிறப்பிச்சு சொல்லியிருப்பாங்க. அடுத்த வீடியோல நாம மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பத்தி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.